முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு நாட்களில் ஒன்றாக இருக்கிறது பங்குனி உத்திரம். இந்த நாளில் ஏராளமான பக்தர்கள் காவடி சுமந்து வந்தோம், பால்குடம் ஏந்தி வந்தோம் முருகப்பெருமானை வழிபடுறது வழக்கம். இந்த நாளில் முருகப்பெருமானின் அருளை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். பங்குனி மாதத்தில் வரக்கூடிய மிக மிக முக்கியமான விரத நாள் பங்குனி உத்திரம். பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இணைய நாளை தான் நம்ம பங்குனி உத்திரமாக கொண்டாடுறோம். பல தெய்வீக திருமணங்கள் நடைபெற்ற நாளாக பங்குனி உத்திரம் இருந்தாலும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான ஒரு விரத நாள்னால் இது பங்குனி உத்திரம்தான். இந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுறதுனால நம் வீட்டில் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த அனைத்து மங்கள நிகழ்வுகளும் நடக்க தொடங்கும். சிவன் பார்வதி, மீனாட்சி சுந்தரேஸ்வரர், ஸ்ரீராமர் சீதா, முருகன் தெய்வானை, இப்படி இவங்களோட திருமணங்கள் எல்லாமே பங்குனி உத்திரத்தில் தான் நடைபெற்றதா புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டாள் ரங்கநாதரோட ஐக்கியமான தினமும் பங்குனி உத்திர நாள் தான். இந்த நாளில் எந்த தெய்வத்தை நம்ம வழிபட்டாலும் நம்முடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். திருமணம் ஆனவர்களும் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடலாம். திருமணம் ஆகாதவர்களும் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடலாம். 2025ஆம் ஆண்டில் பங்குனி உத்திர திருநாள் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருது. ஏப்ரல் 10ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று பகல் 2:07 துவங்கி ஏப்ரல் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4:11 வரைக்கும் உத்தர நட்சத்திரம் இருக்குது. ஆனால் பௌர்ணமி எப்போ தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 12ஆம் தேதி சனிக்கிழமை அன்று காலை அதிகாலை 4:13 துவங்கி ஏப்ரல் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 6:03 அது வரைக்குமே பௌர்ணமி திதி இருக்குது. இருந்தாலும் பங்குனி உத்திரம் நட்சத்திர அடிப்படையில் கொண்டாடப்படக்கூடிய விரத நாளுங்கிறதுனால உத்திர நட்சத்திரம் வரும் ஏப்ரல் 11ஆம் தேதியை கணக்கில் எடுத்து தான் நம்ம விரதம் இருக்கணும். பங்குனி உத்திர நாளில் இந்த விஷயங்கள் நம்ம செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கை 100% மாறும். கோடி கடனாக இருந்தாலும் அதை அடையக்கூடிய ஒரு அற்புதமான வழி நமக்கு கிடைக்கும். நம் வீட்டில் பண வரவுங்கிறத அதிகரிக்க துவங்கும். பங்குனி உத்திர அன்னைக்கு கோவிலில் நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் நம்ம கலந்துக்கிட்டு அதற்கு தேவையான பால், தேன், தயிர் இந்த மாதிரி நம்மளால் முடிந்த பொருட்களை நம்ம வாங்கி கொடுக்கலாம். இதனால் முருகப்பெருமானோட மனம் குளிர்ந்து நம்ம கேட்குற வரங்களை கொடுப்பாருங்கிறது நம்பிக்கை. தெய்வ அபிஷேகங்களில் செய்யறதுனால நம்முடைய கர்மாக்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு மறுபிறவி இல்லாத ஒரு நிலை நமக்கு வரும். அதனால் முடிந்த அளவுக்கு முருகப்பெருமானோட அபிஷேகத்தில் கலந்துக்கோங்க. பங்குனி உத்திரம் அன்னைக்கு நம்ம உணவை தவிர்த்துட்டு விரதம் இருந்து முருகனை நோக்கி நம்ம மந்திர ஜபம் செய்வது, தியானம் செய்வது நமக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். நம்ம உடலும் மனமும் தூய்மையாகி நம்மால் தெய்வத்தோட நெருங்கின தொடர்பை ஏற்படுத்திக்க முடியும். தெய்வீக அருளால் கடந்த காலங்களில் நம்ம செய்த தவறுகள் மன்னிக்கப்படும். பங்குனி உத்திர நாளில் கோவில்களில் நடக்கக்கூடிய பூஜைகளுக்கு பூ, பழங்கள், தேங்காய், விளக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். இறைவனை சரணடைவதை குறிக்கிறதுக்காக தான் இந்த பொருட்கள்லாம் நம்ம வாங்கி கொடுக்கறது. அதே போல் ஏழைகளுக்கு உணவு, உடை, அவங்களுக்கு தேவையான பண உதவி நம்மளால் முடிந்ததை நம்ம செய்யலாம். இதனால் நம்முடைய கெட்ட கர்மாலாம் குறையும். இந்த நாளில் மந்திரங்கள் ஜெபிக்கிறது, புனித நூல்கள் நம்ம அதை படிப்பது, தெய்வீக கதைகளை கேட்கறது புண்ணியமான பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். திருவெம்பாவை, திருப்பாவை, கந்தபுராணம் இது போன்ற தெய்வீக நூல்களை நம்ம படிக்கலாம். குறிப்பிட்ட எண்ணிக்கையில் குறிப்பிட்ட தெய்வத்திற்குரிய மந்திரத்தை நம்ம ஜெபிக்கலாம். முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த பங்குனி உத்திரத்தில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் தொடர்பான அத்தனை பிரச்சனைகளும் நீங்கும். இந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்குவதற்கு எளிமையான ஒரு வழிபாடு இருக்குது. அதையும் நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாம். முருகப்பெருமானை நினைத்து அன்றைய தினம் காலையிலே குளிச்சிடுங்க. பூஜை அறையில் முருகப்பெருமானோட படத்திற்கு ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. ஒரு வெற்றிலை வைத்து நீங்கள் நெய் தீபம் கூட ஏற்றலாம். இல்லை 6 வெற்றிலை வைத்தும் நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றுவது சிறப்பு. உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் எண்ணிக்கையில் பார்த்து ஏற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு வெற்றிலை வைத்தாது அதன் மேலே அகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றுங்க. ஒரு ஏலக்காயை அதில் தட்டி போடுங்க. இந்த நெய் தீபத்தில் ஏலக்காயோட வாசம் இது பண வரவை நமக்கு அதிகரித்து கொடுக்கும். இந்த பங்குனி உத்திர நாள் வெள்ளிக்கிழமையில் வருது.
இந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தின் மூலம் நம்முடைய கடன் பிரச்சனை தீரும், பண வரவுங்கிறது அதிகரிக்கும். இந்த பரிகாரத்துக்கு முருகப்பெருமானுக்கு உகந்த துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பு செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம். கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிறவங்க செவ்வாய் பகவான்கிறதுனால முருகப்பெருமானுக்குரிய இந்த பங்குனி உத்தர நாளன்று துவரம்பருப்பை வச்சு நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நம்முடைய கடன் பிரச்சனையை தீர்க்க உதவும். சின்ன அளவிலான 2 கிண்ணங்கள் எடுத்துக்கோங்க. 2 கிண்ணம் இல்லைனாக்கா 2 அகல் விளக்கு, புது அகல் விளக்காக இருக்கிறது ரொம்ப நல்லது. இல்லாத பட்சத்தில் இருக்கிற அகல் விளக்கை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த அகல் விளக்கில் அந்த கிண்ணத்தில் அது நிரம்ப துவரம்பருப்பை நீங்கள் எடுத்துக்கணும். கடன் தீரணும் அப்படின்னாக்கா நமக்கு பண வரவு அதிகரிக்கும். பண வரவு அதிகரிக்கிறதுக்குரிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமி தாயார் வீற்றிருக்கக்கூடிய பொருட்கள் பார்த்திங்கன்னா கிராம்பு, ஏலக்காய். இந்த கிண்ணத்தில் வச்சுருக்கோம் இல்லையா துவரம்பருப்பு, அதற்கு மேலே ஒரு கிண்ணத்தில் 2 கிராம்பு, இன்னொரு கிண்ணத்தில் அந்த துவரம்பருப்பு மேலே 2 ஏலக்காயை வச்சுருங்க. முதல்ல விநாயகர் பெருமானை மனசார வழிபாடு பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்முடைய குலதெய்வத்தை நினச்சி வழிபடணும். அடுத்ததாக முருகப்பெருமான்கிட்ட நம்முடைய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு வேண்டுதல் வைங்க. கடைசியாக மகாலட்சுமி தாயார்கிட்ட பணவரவு அதிகரிக்கணுங்கிற வேண்டுதலையும் நீங்கள் சொல்லி வழிபாடு பண்ணுங்கள். முருகப்பெருமானுக்கு அன்றைய நாளில் உங்களால் முடிந்த நெய்வேத்தியத்தை, முருகன் பெருமானுக்கு பிடித்த நெய்வேத்தியத்தை நீங்கள் வைக்கலாம். அப்படி எதுவுமே இல்லைனாலும் 2 வாழைப்பழத்தையாவது நீங்கள் நெய்வேத்தியமாக வைங்க. கடைசியாக நீங்கள் தீபதூபம்லாம் காட்டி உங்களோட வழிபாட்டை முடிச்சுக்கோங்க. அந்த துவரம்பருப்பு, ஏலக்காய், கிராம்புலாம் இருக்குல்ல, அது அப்படியே பூஜை அறையிலே இருக்கட்டும். நீங்கள் நல்லா மனசார வேண்டிக்கோங்க. அந்த நாள் முழுவதும் பூஜை அறையிலே இருக்கட்டும். அடுத்த நாள் காலையில் நீங்கள் இந்த துவரம்பருப்பை மட்டும் எடுத்துட்டு நீங்கள் பறவைகளுக்கு நீங்கள் தானமாக போட்டுருங்க. இல்லைனா கால்படாத இடத்துல போட்டுடலாம். ஏலக்காயும் கிராம்பையும் பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சுருங்க. இப்படி செய்யறதுனால கடன் பிரச்சனை தீர்வதற்குரிய பண வரவு நமக்கு அதிகரிக்கும். முருகப்பெருமான முழு மனதோட இந்த வழிபாட்டையும் இந்த பரிகாரத்தையும் செய்கிறவங்களுக்கு கடன் தொடர்பான அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும். இந்த துவரம்பருப்பை சமையலுக்கு பயன்படுத்த வேணாம். நீங்கள் இது நம்ம பரிகாரத்திற்காக பயன்படுத்தியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இதை பறவைகளுக்கு இரையாக போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். முடியாத பட்சத்தில் நீங்கள் செடிக்கு அடியில் நீங்கள் போட்டுடலாம், கால்படாத இடத்துல போட்டுடலாம். இந்த ஒரு வழிபாட்டை பங்குனி உத்தரம் தான் பண்ணணும்னு இல்லை. முருகப்பெருமானுக்கு உகந்த கிருத்திகை நட்சத்திரம், சஷ்டி நாளில், செவ்வாய்க்கிழமையில் இது போல் நீங்கள் செய்யலாம். இதை அந்த ஏலக்காயும் கிராம்பையும் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல பணத்தோடு சேர்த்தே நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பங்குனி உத்தரம் பண்ணுறீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் மாதம் நீங்கள் பண்ணால் கூட போதும். சஷ்டி இல்லைனாக்கா கிருத்திகை வருதில்ல, அந்த நாளில் நீங்கள் இதே போல் செய்து மறுபடியும் பழைய ஏலக்காயை நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுட்டு புதுசாக நீங்கள் பண்ணுறதை எடுத்து நீங்கள் அது மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி செய்யும் பொழுது நம் வீட்டில் உள்ள கடன் பிரச்சனை தீர்ந்து பண வரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நமக்கு முருகப்பெருமான் கொடுப்பாங்க. முருகப்பெருமானை முழு மனதோடு நம்பி இதை செய்தால் நிச்சயமாக 100% நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். கருணை கடலே கந்தா போற்றி அப்படின்ட்டு அவரை முருகா அப்படின்னு கூப்பிட்டால் கூட நம்ம கூப்பிட்ட குரலுக்கு நம்மகிட்ட ஓடோடி நமக்கு உதவி செய்பவர் முருகப்பெருமான். அவரை இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. இது எல்லாமே எங்களால் முடியாதுமா அப்படின்னாலும் பரவாயில்லைங்க. இருந்த இடத்துல இருந்தே பங்குனி உத்தர நாளில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து முருகப்பெருமானை நினைத்து முருகா என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கோங்க. அதற்குண்டான பலன் நிச்சயமாக கிடைக்கும். பங்குனி உத்தர நாளில் முருகப்பெருமானை மனதார நினச்சிக்கோங்க. அதே போல் அனைத்து தெய்வங்களையுமே நீங்கள் வணங்கிக்கோங்க. உங்கள் குடும்ப வாழ்க்கை ஒற்றுமையாக இருக்கும், ஒற்றுமை மேலோங்கும், உங்கள் வீட்டில் சந்தோஷம் அதிகரிக்கும். சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி அனைத்துக்கும் பஞ்சம் இல்லாமல் இருக்கும். இது போல் செய்கிறதுனால பணவரவிற்கும் பஞ்சம் இல்லாமல் இருக்கும். முருகப்பெருமானை மனதார நினைங்க. அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும். நன்றி.